சென்னையில் காவல்துறையினர் ரோந்து வாகன சோதனை நடத்தப்பட்டாலும் அதையும் மீறி தினந்தோறும் அரங்கேறி வருகிறது கத்திமுனை வழிப்பறி சம்பவங்கள். கடந்த 9ஆம் தேதி திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றின் பாதுகாவலர் கணேசன் என்பவரை கத்தியால் தாக்கி கொள்ளையர்கள் செல்போன், பணத்தை பறித்து சென்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியிலேயே கொள்ளையர்கள் துணிச்சலாக கைவரிசை காட்டியுள்ளனர். இந்த வழிப்பறி சம்பவத்தில் தொடர்புடைய திருவொற்றியூரைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் மணி இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை 14 இடங்களில் வழிப்பறி நடந்துள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் ஒரு பெண்ணிடம் கைப்பையை பறித்து சென்றனர். சூளைமேட்டில் தமிழரசன், பிரபு என்ற இளைஞர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்பேசியை பறித்து சென்றுள்ளனர். 2 பேர் கத்தி வச்சானுங்க, ஒரு பைக்கில் வந்தான். 2 பேர் கையில் கத்தி வச்சு என்ன கையில் கத்தி வச்சான், அவன் கை வச்சான். கத்தி வச்சுட்டு ஃபுல்லாக அடிக்க வந்தான். என்ன பண்ண முடியும், கத்தி வச்சா பேச முடியாது அவன்கிட்ட. நம்ம வச்சான் எடுத்தான், அப்படியே கிளம்பி போயிட்டானுங்க. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா யாருமே இல்லைனா அந்த பையன் மட்டும் தான் இருக்கும். அந்த கடைக்கார பையன் இருக்காப்புல, அவர் சின்ன பையன் பாவம். வந்தோடனே அவன் பயந்து ஓடிட்டான், எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் டக்குனு வந்தாங்க, சக்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படி நடக்கும்னே நாங்கள் ஃபஸ்ட் நினைக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நாங்கள் நினச்சதில்லை. திடீர்னு நடக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. என்ன உண்மையிலே இதெல்லாம் நடக்குது, ஏதாவது படக்காட்சிகள் இதில் பார்த்தது வந்து என்ன நேரடியாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதே போன்று கீழ்ப்பாக்கத்தில் சந்திர பிரகாஷ் என்பவரிடமும் புரசைவாக்கத்தில் மென்பொறியாளர் பஷீர் என்பவரிடமும் கத்தி முனையில் கொள்ளையர்கள் வழிப்பறி செய்துள்ளனர். நோட் பண்ணிட்டு இருந்தான் போல, எங்களுக்கு கார்னர்லேயே எங்கேயோ ஜஸ்ட் ஃபோன் எடுத்தேன், ஃபோன் பேசுறதுக்கு அவனை கைட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே கார்னரில் இருக்கோன்னு பின்னாடியே பைக்கில் ஸ்லோவாக வந்துட்டு கிட்ட வரும்போது அப்படியே தட்டிட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டான். எதுவும் பண்ணல, நான் ஃபாலோவே பண்ணல. அவனை கொஞ்சம் ஸ்லோவாக போனான், ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. அதாவது லைக் இன்னொருத்தன் கூட வந்தான், வந்துட்டு வாங்க அவனை பிடிச்சிடலாம், உட்காருங்க, உடனே பிடிச்சிடலாம் அப்படின்னு. குழந்தையும் ஒய்ஃப்லாம் தனியாக இருந்தாங்க, வித் என்னோட லக்கேஜ் எல்லாம். இங்கே இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலான்னு. ஸோ நான் சொல்லிட்டேன், லைக் பரவாயில்ல, நான் ஐ வில் மேனேஜ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதே போல அதிகாலை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே கார் ஓட்டுநர் பெருமாளிடம் செல்பேசியை பறித்துள்ளனர். அதே கொள்ளையர்கள் மாநில தேர்தல் ஆணையம் அருகே கெமிகா என்ற பெண்ணிடமும் செல்பேசியை பறித்துள்ளனர். அரும்பாக்கத்தில் HDFC வங்கி ஊழியரான ஐயப்பன் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி சென்றுவிட்டு அதிகாலையில் திரும்பிய போது கத்தியை காட்டி பணம், செல்போனை பறித்துள்ளனர். விருகம்பாக்கத்தில் சரண்யா என்ற பெண்ணிடம் 7 சவரன் சங்கிலியையும், அசோக் நகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி செல்போனையும் பறித்துள்ளனர். இதனிடையே தரமணியில் வசித்து வரும் விக்னேஷ் என்பவரை மத்திய கைலாஷ் அருகே வழிமறித்த கொள்ளை கும்பல் கத்தியை காட்டி மிரட்டியும் பணம் தராததால் தலையில் கத்தியால் வெட்டிவிட்டு செல்பேசியை பறித்து சென்றுள்ளனர். அயனாவரத்தில் கார்த்திக் மாரிமுத்து என்பவரிடமும் பானு என்பவரிடமும் கொள்ளையர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சென்னை திருமங்கலத்தில் பீகாரைச் சேர்ந்த அப்தேஷ் குமாரை 3 பேர் சேர்ந்து அடித்து வழிப்பறியில் ஈடுபட்டனர். அப்போது இச்சம்பவத்தை பார்த்த லாரி ஓட்டுநர் இளங்கோ கொள்ளையர்களில் ஒருவனை விரட்டி பிடிக்க மற்ற 2 தப்பிவிட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிடிபட்ட அஜித் என்ற கொள்ளையனிடம் விசாரித்து மற்ற கொள்ளையர்களான விக்னேஷ், சூர்யா ஆகிய 2வரையும் கைது செய்தனர். அதேபோல சிந்தாதிரிப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநரிடம் செல்பேசியை பறித்து கொண்டு ஓடிய வினோத், முத்துவீரன் ஆகிய கொள்ளையர்களை அங்கு சுற்று காவல் வந்த காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். இதையடுத்து ஒரே நாளில் 13 வழிப்பறி கொள்ளையர்களை கைது செய்துள்ள காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியிலும் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.